தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த விஷயத்தை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாள்ல பித்ரு பூஜை செய்யறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விசேஷம். இந்த ஆடி மாதத்திலேருந்து புரட்டாசி மாதம் இந்த அமாவாசை வரைக்கும் நம்மளுடைய பித்ருக்கள் என்ன செய்வாங்க, இந்த அமாவாசைகளில் நீங்கள் பித்ருக்களை நினச்சி டெய்லியும் ஒரு தீபம் ஏற்றி ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது அன்னதானமோ அல்லது குடிக்கிறதுக்கு தண்ணியோ அவர்களை நினச்சி நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தில் அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும், குலதெய்வ ஆசீர்வாதமும் கிடைக்கும். நீங்கள் காக்கைக்கு இயற்கையான மரணம் அடைஞ்சு பார்த்துருக்கீங்களா? இருக்காது. ஏன்னா அது பல நம்மளுடைய தாத்தா பாட்டா முப்பாட்டன் அது மட்டும் இல்லாத அதோடைய கண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆத்மாக்களை உணரக்கூடிய சக்தி, அதாவது உங்களை பார்க்குதுன்னா உங்களுடைய மூதாதையர்களை உணரக்கூடிய சக்தி கிடைக்கும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் அப்படிங்கிறது எத்தனை பேர்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. சில பேர் வெளிநாட்டில் கூட இருக்கலாம், இல்லை அன்னைக்கு வேலை பளு அதிகமாக இருக்கலாம். அவங்க என்ன பண்ணலாம்? பிரம்ம முகூர்த்தத்தில் அவர்களை நினைத்து ஒரு தீபம் ஏற்றணும். தீராத பிரச்சனை கூட இந்த ஆடி அமாவாசையிலேருந்து புரட்டாசி அமாவாசை வரைக்கும் அவர்களை நினைத்து தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். முக்கியம், அந்த தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. வரக்கூடிய ஆடி அமாவாசை கூட நம்மளுடைய பீடத்தில் காலையில் 10 மணிக்கு ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஹோமம் இருக்குது. அதில் கலந்துக்கிறவங்க கூட. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஜோதிடம் ரீதியாகவும் ஆன்மீகம் ரீதியாகவும் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய அறமிகு அடிகளார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆடி மாதம் அப்படின்னாலே நிறைய விசேஷமான நாட்கள் இருக்குது. அதில் ரொம்பவே முக்கியம் அப்படின்னா முன்னோர்களுக்கு, நமக்கும் நம்மளோட குடும்பத்துக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஆடி அமாவாசை அப்படிங்கிற அந்த நாளை பற்றி சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே மாதந்தோறும் அமாவாசை வருது. அது என்ன ஆடி அமாவாசை, அந்த அமாவாசைக்கு என்ன மகத்துவம் இருக்குதுன்னு நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கும். எல்லாருமே அமாவாசை அன்னைக்கு ஒரு சில பேருடைய வீடுகளில் இந்த முன்னோர்களை வழிபடுற வழக்கமும் இருக்குது. ஆனால் அந்த வழக்கத்தை தாண்டி ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த விஷயத்தை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னா அறமிகு அடிகளார் என்ன சொல்லுவார்? பொதுவாக ஒவ்வொரு மாதங்களும் அமாவாசை வருது. நம்ம காலத்தை பார்த்திங்கன்னா தட்சிணாயனம் உத்தராயணம்னு பிரிப்போம். இப்போ ஆடி மாதம் அப்படிங்கும்போது தட்சிணாயன காலம். அப்போ உத்தராயண காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவலோகத்தில் பகல் பொழுதாகவும் தட்சிணாயனத்தில் தேவலோகத்தில் இரவு பொழுதாகவும் சொல்லப்படுது. அப்போ இரவு பொழுதுல தான் தேவர்கள், அதாவது நம்மளுடைய பிதுர்கள் நம்மக்கிட்ட வரக்கூடிய காலகட்டம். பொதுவாக அமாவாசைன்னா என்ன சொல்லுவோம்? சூரியனும் சந்திரனும் ரெண்டும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய நிலையை அமாவாசைன்னு சொல்கிறோம். இந்த ஆடி மாதம் கடகராசியில் பார்த்திங்கன்னா சூரியன் வரக்கூடியது ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன் தகப்பன் ஆத்மகாரகன், சந்திரன் மனோகாரகன் தாயார். அப்போ இந்த நாளில் பித்ரு பூஜை செய்யறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விசேஷம். மற்ற மாதங்கள்லாம் நீங்கள் செய்யாட்டியும் இந்த ஆடி மாதத்திலேருந்து புரட்டாசி மாதம் இந்த அமாவாசை வரைக்கும் நம்மளுடைய பித்ருக்கள் என்ன செய்வாங்க, நம்மளை தேவி பூலோகத்துக்கு வருவாங்க. உங்கள் கூட ஏன் கூட ஒவ்வொருத்தரோடையுமே இந்த காலகட்டத்தில் அவங்க நம்ம கூட இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போ இந்த பித்ருக்கள் பூஜை செய்யும்போது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும், அவங்க நம்மளை ஆசீர்வதிப்பாங்கங்கிறது இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசையில் ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை. மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் வருடத்தில் வரக்கூடிய 3 அமாவாசைகளை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம்னா என்ன? அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஆடி அமாவாசையும் புரட்டாசி அமாவாசையும் மாலையபக்ஷ அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசையில் பித்ருக்கள் நம்ம கூட இருப்பாங்க. நீங்கள் குருஷேத்திர போரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ குருஷேத்திர போரை தொடங்கிறதுக்கு கௌரவர்கள் என்ன செய்வாங்க, போய் நாள் குறிச்சிட்டு வந்துடுவாங்க. அமாவாசை திதியில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பாண்டவர்கள் அமாவாசை திதியில் அவங்க அந்த தர்ப்பணம் கொடுத்து பூஜையை ஆரம்பிச்சுட்டா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் பயம் வந்துடுது. கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்கிறாங்க. கிருஷ்ணர் என்ன செய்கிறாரு, முதல் நாள் சதுர்தசியில் போய் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாரு. அப்போ பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சூரியனும் சந்திரனும் பார்த்து நேராக நிற்கிறாங்களாம். நின்று நீங்களே இப்போ இந்த தவறுகளை பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அமாவாசைனா எதுன்னு கேட்குறாரு.
சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வர்றது தான் அமாவாசைங்கும் போது இப்போ 2 பேரும் ஒன்றா தானே இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அப்போ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரிய வருதுன்னா, கிருஷ்ண பரமாத்மாவாகவே இருந்தாலும் கர்ணனாகவே இருந்தாலும், ஏன்னா கர்ணன் வந்து எவ்வளவோ செல்வங்களை தான தர்மங்களை அள்ளி கொடுத்து அவர் சொர்க்கலோகத்துக்கு போனாலுமே அவருக்கு சாப்பிட்றதுக்கு தங்கமும் வைரமும் வெள்ளியுமா இந்திரன் கொடுத்தாராம். அப்போ கேட்குறாராம், நான் இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. அப்போ நீ பூலோகத்தில் இருக்கும்போது நிறைய தர்மம் பண்ண, ஆனால் யாருக்கும் பித்ருக்களுக்கோ உன்னுடைய முன்னோர்களுக்கோ யாருக்கும் அன்னம் கொடுக்கல, நீர் கொடுக்கல. அப்படிங்கும்போது இந்த ஆடி அமாவாசையிலேருந்து புரட்டாசி அமாவாசை வரைக்கும் கர்ணன் என்ன செய்கிறாரு, பூமிக்கு வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, அன்னதானங்கள் செய்கிறது, இதெல்லாம் செய்கிறதா இதிகாசங்களில் சொல்லப்படுது. அப்போ இந்த அமாவாசை திதிகள் பித்ருக்கள் நம் முன்னோர்கள், அதாவது முன்னோர்கள்னால் நம்ம என்ன செய்கிறோம், தாத்தா பாட்டின்னு இல்லை, இன்னைக்கு நம்ம இருக்கோம்னா அதோடைய ஆணிவேர் பல 100 ஆண்டுகள் இருக்கு. தாத்தன் பாட்டன் முப்பாட்டன்னு இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய விஷயத்தை கடந்து பல 100 ஆண்டுகளாக நம்மளுடைய மூதாதையர்கள் இருந்து இன்னைக்கு நம்ம இருக்கோம். அப்பேற்பட்ட மூதாதையர்களை வெறும் பித்ருக்கள்னு நம்ம சொல்கிறத விட ஆணி வேர் அவங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு இந்த உடலை கொடுத்துருக்காங்க, உயிரை கொடுத்துருக்காங்க, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி செல்வமாக ஆரோக்கியமாக இருக்கோம்னா யார் காரணம், நம்மளுடைய பித்ருக்கள். அப்போ அவர்களுக்கு நினைவு கூறும் ஒரு நாள் இந்த நாள். அப்போ இந்த ஆடியிலேருந்து புரட்டாசி அமாவாசை வரைக்கும் பித்ருக்கள் நம்ம கூட இருக்கும்போது அவர்களுக்கு ஆத்மார்த்தமாக இந்த தர்ப்பணங்கள், பூஜைகள், அன்னதானங்கள், ஏழை எளியோர்களுக்கெல்லாம் தர்மம் செய்யும்போது அவர்கள் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஆசீர்வதிக்கும் போது நம்ம வீட்டில் குழந்தை இல்லையா, சில பேர் பார்த்தீங்கன்னா கல்வி சரியா இல்லை என் பையனுக்குன்னு சொல்லுவாங்க, உடல் நலம் சரியில்லாமையே இருக்கும். நீங்கள் பித்ருக்கள் பூஜை பண்ணாத எல்லா வீட்டையும் பாருங்கள், ஏதோ ஒரு வீட்டில் பிரச்சனை இருக்கும். என்ன உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்குங்க, மருந்து செலவாகுதுங்க, குலதெய்வம் ஆசீர்வாதமே கிடைக்காது. இன்னும் நம்ம விரிவாக சொல்லணும்னா, ஏன்னா பித்ருக்கள் தானே உங்கள் குலதெய்வத்தையே காட்டி கொடுக்குறாங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு பித்ருக்கள் வழிபாடு பண்ணலைன்னா குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமே நமக்கு கிடைக்காது. இந்த அமாவாசைகளில் நீங்கள் பித்ருக்களை நினச்சி டெய்லியும் ஒரு தீபம் ஏற்றி ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது அன்னதானமோ அல்லது குடிக்கிறதுக்கு தண்ணியோ மாதம் இந்த அமாவாசைகளில் அவர்களை நினச்சி நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தில் அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும், குலதெய்வ ஆசீர்வாதமும் கிடைக்கும். அமாவாசை அப்படிங்கிற பட்சத்தில் சில பேருடைய வீடுகளில் காலையில் இந்த வழிபாடு அப்படிங்கிறது இருக்கும் சார். அப்போ வந்து காகத்துக்கு உணவு வைக்கிற விஷயமுமே இருக்கும். இப்போ அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை சமீபத்தில் பார்த்தது உண்டா? ஆமாம், காகத்துக்கு உணவளிக்கிறது, பசுமாட்டுக்கு அகத்திகீரை வைக்கிறது, இது எல்லாமே பண்ணுவாங்க. பட் என்ன அப்படிங்கும்போது காகம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பல நம்மளுடைய மூதாதையர்களெல்லாம் பார்த்ததா சொல்லப்படுது. நீங்கள் காக்கைக்கு இயற்கையான மரணம் அடைஞ்சு பார்த்துருக்கீங்களா? இருக்காது. ஏன்னா அது பல நம்மளுடைய தாத்தா பாட்டா முப்பாட்டன், அது மட்டும் இல்லாத அதோடைய கண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாக்களை உணரக்கூடிய சக்தி, அதாவது உங்களை பார்க்குதுன்னா உங்களுடைய மூதாதையர்களை உணரக்கூடிய சக்தி கிடைக்கும், அதாவது இருக்குன்னு சொல்லுவாங்க காக்காக்கு. அப்போ நீங்கள் காக்காக்கு சாப்பாடு வைக்கும்போது உங்களுடைய மூதாதையர்கள்ட்ட போய் அதை இன்ஃபார்ம் பண்ணுறதாகவும் உங்கள் மூதாதையர்கள் அதை நினைத்து உங்களை ஆசீர்வதிப்பதாகவும் புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் சொல்கிறேன். அதனால தான் மெயினாக காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது. பசுமாடு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தாய்மையுடைய தன்மை. இங்கே ஒரு உயிர் பிறந்து 3 வருடம் வரைக்கும் எது கொடுக்குறோம்? தாய்ப்பால் கொடுக்குறோம். தாய்ப்பாலுக்கு அப்புறம் என்ன கொடுக்குறோம்? பசும்பால் தான் கொடுக்குறோமே தவிர ஆட்டுப்பாலோ மற்ற பால்களோ கொடுக்கறது கிடையாது குழந்தைகளுக்கு. அப்போ பெண்மைக்கும் தாய்மைக்கும் இங்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்கும்போது பசுமாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அன்றைய தினம் பசுவுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய மூதாதையர்கள் ஆசீர்வதிப்பாங்கன்னு ஒரு பேர் இருக்குது. ஆனால் அதை செய்யறதுனால நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் அப்படிங்கிறது எத்தனை பேர்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. சில பேர் வெளிநாட்டில் கூட இருக்கலாம், இல்லை அன்னைக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கலாம், அவங்க என்ன பண்ணலாம் சார்? பொதுவாக தர்ப்பணம்னாலே நம்ம ஐயரை வச்சு பண்ணணும், வீட்டில் பண்ணணும், எல்லாம் ரைட்டு. அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படிங்கும்போது அந்த காலகட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பல பேர் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுன்ட்டாங்க. ஆனால் முன்னாடி ஒரு நாள் இறந்து 3ஆம் நாள் பால். அப்போ 10 நாள் வரைக்குமே அந்த வீட்டில் வந்து அவ்வளோ அந்த இறந்த வீட்டை கடைப்பிடிப்பாங்க. என்னென்ன அந்த சம்பிரதாயங்களையோ சாஸ்திரங்களையோ கடைப்பிடிப்பாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வேலை சுமையினால் இன்றைக்கி இறக்குறாங்க, அன்னைக்கு 20 நிமிஷத்தில் கொண்டு போய் அஸ்தியை கரைச்சிட்றாங்க, மறுநாள் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ அந்த ஆத்மா சாந்தி அடையுமானா சாந்தி அடையாது. அதாவது சொல்லுவாங்க 3 நாள் நிலம், 3 நாள் நெருப்பு, 3 நாள் நீர்,
ஆக மொத்தம் 9 நாளில் அந்த ஜீவன் நம்ம கூடயே இருக்குமா. அதனால தான் அந்த 10 நாள் வந்து கழிச்சு காரியம் பண்ணுறது. ஏன்னா இறந்து 3ஆவது நாள் எடுப்பாங்க, அடுத்தது 6 நாள், அடுத்த 3 நாளில் பஷ்பம் பண்ண சாம்பலை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் விடுவாங்க, கடைசி 3 நாள் நீரில் இருப்பாங்களாம். இப்போ அதெல்லாம் நம்ம செய்கிறோமா? செய்யறது கிடையாது. தர்ப்பணமே செய்கிறது கிடையாது, இதுவும் செய்கிறது இல்லைங்கும் போதே மகா பாவம் உண்மையை சொல்ல போனோம்னா. அப்போ என்னால் செய்ய முடியாதவங்கும் போது எள்ளு, தண்ணி, தர்பை, ருத்ரனுடைய கண்கள்லேருந்து விழுந்த அந்த நீர் ருத்ராட்சமாக மாறினது. அதே போல் விஷ்ணுவுடைய வேர்வை துளி தான் எள்ளு. மகாவிஷ்ணு எங்கே இருக்கார்? கடலில் இருக்கிறதா காட்டுவாங்க இல்லையா? அப்போ நம்ம எங்கேருந்து பிறக்கிறோம்? பனிக்குடம். அப்போ அந்த மகாவிஷ்ணு எல்லா ஜீவன்களையும் தனக்குள்ள ஏத்துட்டே இருக்காராம். அப்போ அந்த எள்ளுங்கிறது மகாவிஷ்ணுவுடைய அம்சம். இன்னும் நம்ம விரிவாக சொல்ல போனோம்னா நம்மளுடைய சுவாசம் தான் மகாவிஷ்ணு. இந்த உடல் அப்படிங்கிறது சிவன், இந்த சுவாசங்கிறது விஷ்ணு. அதான் சொல்லுவாங்க ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண்ணுன்னு. அப்போ இந்த உடல் இருந்து சுவாசம் இல்லைன்னா இந்த உடல் பிணம், சுவாசம் மட்டும் இருந்து இந்த உடல் இல்லைன்னா அது வெறும் காற்று. அப்போ இரண்டும் இருந்தால்தான் ஒரு உடல் இயங்க முடியும், அதுக்கு சக்தியும் தேவை. அப்போ அந்த சுவாசம் தான் மகாவிஷ்ணு. அப்போ இந்த சுவாசம் நின்று போகும்போது என்ன செய்கிறோம்? பிணமாக போயிடுறோம், சவமாக போயிடுறோம். அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவுடைய அம்சமான எள்ளை நம்மளுடைய கைகளில் எடுத்து கொஞ்சம் நீர் விட்டு அந்த எள்ளியும் தண்ணியும் ஒரு பித்தளை தாம்பாளத்தில் இந்த கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் என்ன செய்யணும்? விடணும். கிருஷ்ணார்ப்பணம்னு உங்கள் மூதாதையர்களை நினச்சி விடும்போது பித்ரு தீர்க்க ரேகைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எள்ளை கொஞ்சம் கையில் வச்சு தண்ணியை ஊற்றி உங்களுடைய மூதாதையர்களை நினச்சி கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி பித்தளை தாம்பாளத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உங்களுடைய பித்ருக்களை நினச்சி வேண்டிக்கிட்டு அந்த தண்ணியை குளத்துலையோ ஆற்றுலையோ எங்கேயும் முடியலன்னா ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் மட்டும் நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றிட்டு வந்துட்டீங்கனாலே உங்கள் பித்ருக்கள் இந்த எள்ளு தண்ணியை ஏற்றுக்கிட்டு ரொம்ப உங்களை ஆசீர்வதிப்பாங்க, எந்த குறையும் இல்லாமல் இருக்க முடியும். ஏற்கனவே பேசும்போது சொல்லியிருந்தீங்க நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது. வீட்டில் வந்து தொடர்ந்து நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சுருங்க, உங்களோட முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னா வேறு ஏதாவது உண்டா சார்? ஆடி மாதம் அமாவாசையிலேருந்து புரட்டாசி மாதம் அமாவாசை வரைக்குமே பிதுர்கள் நம்ம கூட இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் அகத்தியர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சித்தர்கள், அதாவது சித்தர்களுடைய முதன்மையானவர் அகத்தியர். ஒரு முறை வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாதாள லோகத்தில் பார்த்தீங்கன்னா பித்ருக்கள்லாம் தலைகீழாக தொங்கிக்கிட்டு சப்தம் போடுற மாதிரி அவருடைய தவத்தில் பார்க்குறாராம். பார்க்கும்போது ஐயோ என்னுடைய மூதாதையர்களும் பித்ருக்களும் இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி சிவபெருமானை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ லோபமுத்ரா, அதாவது திருமணம் பண்ணி உன்னுடைய மூதாதையர்கள் பித்ருக்கடனை முடி அப்படிங்கும்போது தான் அவர் லோபமுத்ராவை திருமணம் பண்ணி பித்ருக்களுக்கு கர்மகாரியங்கள் செய்து அவர் முடிக்கிறார் அந்த கர்ம வினையை. அதன்படி அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? எந்த கர்மகாரியங்களும் செய்யறது கிடையாது. கேட்டால் நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். 3 மணி நேரம் சினிமா பார்க்குறோம், 4 ஃபுல்லாக செல்ல நோண்டுறோம். ஆனால் பித்ருக்கள் நம்ம இந்த உடலையும் உயிரையும் கொடுத்த அவர்களை நினைவு கூறும் தினம்தான் இந்த அமாவாசை தினம். அப்போ ஆடி அமாவாசையிலேருந்து புரட்டாசி அமாவாசை வரைக்கும் டெய்லியுமே பிரம்ம முகூர்த்தத்தில் அவர்களை நினைத்து ஒரு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றி டெய்லியுமே எள்ளும் தண்ணியும் என்ன செய்யலாம்? அவர்களை நினைத்து ஒரு தாம்பாளத்தில் ஊற்றி அதை குளக்கரையிலையோ ஆற்றங்கரையிலையோ ஏதோ ஒரு நீர்நிலைகளில் சேர்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது அன்னமோ, உடல் முடியாதவர்களுக்கோ, முதியோர் இல்லத்திற்கோ, இது மாதிரி குழந்தைகள் காப்பதற்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானங்கள், அது இல்லாமல் வந்து மிருகங்கள், அதாவது பட்சிகள், அந்த நேர காலகட்டத்தில் பட்சிகளுக்கு இல்லாத தண்ணி தானம் பண்ணலாம், பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். இயலாதவர்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யணும். எங்கள் ஆடி அமாவாசையிலேருந்து புரட்டாசி அமாவாசை வரைக்கும் இதை செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பித்ருதோஷம் இருந்தும் திலஹோமம் பண்ணியும் பித்ருக்களுக்கு சாந்தி ஹோமம் பண்ணியும் தீராத பிரச்சனை கூட இந்த ஆடி அமாவாசையிலேருந்து புரட்டாசி அமாவாசை வரைக்கும் அவர்களை நினைத்து தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். முக்கியம், அந்த தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. நம்மளுடைய முன்னோர்களை வந்து நம்ம சரியாக கவனிக்கலை அப்படின்னா அவங்களே நமக்கு வந்து குழந்தையா ஆட்டிசம் சைல்ட்ஸாக பிறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை படிச்சிருந்தேன். இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஏற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எங்கே போய் முடியும்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு, வம்சத்துக்கு தான் முடியும். இன்றைக்கி ஆட்டிசமாக பிறந்திருக்கிறவங்க எல்லாமே முற்பிறவியில் செய்த பாவம் புண்ணியங்கக்கூடிய கருத்திற்கு நான் வரலை. பித்ருக்களுடைய அனுகிரகம் இல்லை அப்படிங்கும்போது பித்ருக்கள் எங்கே இருக்காங்க?
நம்மளுடைய டிஎன்ஏல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யலை அப்படிங்கும்போது உங்களுடைய டிஎன்ஏ வந்து என்ன ஆகும், ப்ராப்ளம். அப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது டிஎன்ஏல ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது தான் உடல் ரீதியாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஹேட்டிசமாக இருக்கலாம், கைகால் ப்ராப்ளத்தோட இது மாதிரியான ப்ராப்ளங்களுக்கு காரணம் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ எங்கே இருக்குன்னா நம்மளுடைய மூதாதையர்கள்ட்டேருந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம அந்த மூதாதையர்களுக்கு சரியாக செய்யலைங்கும் போது நம்ம டிஎன்ஏல பிரச்சனை ஏற்படுது. நம்ம டிஎன்ஏல பிரச்சனை ஏற்படும் போது நம்மளுடைய வம்சங்கள் இது போல் நோயாலோ ஹேட்டிசத்தாலோ பிறக்குது. இது உண்மைதான். வரக்கூடிய ஆடி அமாவாசை, ஒவ்வொரு அமாவாசையும் நமக்கு திருச்சியில் நமக்கு வந்து தட்சிணகாளி அநாதிநாத சித்தர் பீடம்னு இருக்குது. ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிகள்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஷ்டலக்ஷ்மி பூஜை, ஐஸ்வர்ய மகாலட்சுமி பூஜைகள்லாம் பண்ணுறோம். பண்ணி அந்த பூஜை முடிஞ்சோடனே அந்த யந்திரங்கள், அதுக்குரிய சில மூலிகைகள், அதாவது ஏறு சிங்குன்னு வேர் சொல்லுவாங்க, அது இல்லாமல் நீங்கள் நெல்லிக்காய் சொன்னீங்களே அதே போல் வில்வ மரத்துக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதுபோல் சில முக்கியமான மூலிகைகள்லாம் நம்ம பூஜை பண்ணி கொடுக்குறோம். வரக்கூடிய ஆடி அமாவாசை கூட நம்மளுடைய பீடத்தில் காலையில் 10 மணிக்கு ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஹோமம் இருக்குது. அதில் கலந்துக்கிறவங்க கூட அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றாற் போல் நம்ம அவங்களுக்கு அந்த தீர்வுகளையும் சொல்கிறோம், அதற்குண்டான பொருட்களையும் கொடுக்குறோம். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி ஐயா. நன்றி.